சங்கரதாஸ் அவர்களின் 2 கட்டுரை தொகுப்புகள் வெளியிட காத்திருக்கின்றன. அந்த வகையில் வெளிச்சம் காட்டும் மூடு பனி கட்டுரைகளுக்கு அறிமுக உரை வழங்க இருக்கின்ற புளியந்தோப்பு மோகன் ஐயா அவர்களையும், வெடிகுண்டு மர்மங்கள் கட்டுரை தொகுப்பினை அறிமுக உரை வழங்க இருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து முதல் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற இயக்குனர் ஜெயக்குமார் ஐயா அவர்களையும், இயக்குனர் பிரசாத் முருகன் ஐயா அவர்களையும் இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு மர்மங்கள் புத்தகத்தினை வெளியிடுவதற்காக ஒன்ஸ் அப்பான் அ டைம் திரைப்பட இயக்குனர் பிரசாத் முருகன் ஐயாவை அழைப்பதோடு, அதனை பெற்றுக்கொள்வதற்காக ப்ளூ ஸ்டார் திரைப்பட இயக்குனர் ஜெயக்குமார் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வெளிச்சம் காட்டும் மூடு பனி கட்டுரைகளுக்கு அறிமுக உரை வழங்குவதற்காக புளியந்தோப்பு மோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழர்களுக்கு வணக்கம். இந்த தலைமை உரையில் அவர் குறிப்பிட்டார், நான் சினிமா விமர்சனங்களே படிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் சினிமாவே பார்க்க மாட்டேன் பெரும்பாலும். ஆனால் இதில் இந்த குறிப்பாக இந்த நூலில் இந்த எழுத்தாளரோட கவனம் பெரும்பாலும் எதில் இருக்குன்னா கருத்துரிமை சார்ந்திருக்கு. அந்த கருத்துரிமை எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதுன்றதுல இந்த எழுத்தாளர் ரொம்ப கவனப்படுத்தி இருக்கிறாரு. குறிப்பாக சினிமாக்கள் எடுக்கக்கூடிய விதம்ன்றது காலத்துக்கு காலம் மாறிட்டே வருது. அது ஒரு காலத்தில் அந்த சமூக நிலையை நமக்கு பிரதிபலிச்சுட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற சினிமாக்களும் கொஞ்சம் நாங்கள் 2005 2010 பார்த்த சினிமாக்களும் வேற. நாங்கள் பார்த்த சினிமாக்களில் விஜய் அசினோட உடையை பார்த்து சொல்லி விமர்சிச்சுட்டு இருந்தார். அதே விஜய் இன்னைக்கு மாஸ்டரில் பெரியாரோட டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அஜித் வரலாறுல ஒரு ஆண்மை குறித்தான விஷயத்தில் சொல்லிட்டு நோ மீன்ஸ் நோன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு இது எல்லாம் அவங்க காரணம் கிடையாது, இந்த சமூக மாற்றம் அவங்கள அப்படி பேச வைக்குது. அந்த வகையில் இந்த எழுத்தாளரும் அதை தான் சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, எதுக்கு இவர் ஓடிடி பற்றி இவ்வளோ எழுதணும் அப்படின்னும் போது என் நண்பர் சொன்னார், இது ஒரு ஆவணப்படுத்தல். இந்த காலகட்டத்தில் ஓடிடி சினிமாக்கள் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த எழுத்தாளர் ஆவணப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் இது இன்னைக்கு காலகட்டம் சினிமா நம்ம கையில் கொடுத்துருக்கு. குறிப்பாக இன்னைக்கு சினிமாக்களில் ரொம்ப பதட்டத்தோடு தான் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பதட்டம் சமூக நீதி சார்ந்த பதட்டமாக இருக்குது. நம்ம சமூக நீதிக்கு விரோதமாக இன்னைக்கு படம் எடுத்துட்டு, ஆனால் அதுக்கு எதிராகவும் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு சில நபர்கள் இருக்கிறாங்க அதுக்குன்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு தவறான கருத்துக்களை நம்ம சினிமாக்களில் கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கவனமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அறிவு இயக்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த அறிவு இயக்கம் தான் இதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த எழுத்தாளர் இந்த புத்தகத்தில் பல வெப் சீரிஸை கவனப்படுத்தும் போது ஒரு வெப் சீரிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்களை முதன்மையாக கொண்டு வராரு. குறிப்பாக அந்த ரயில்வே மேனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெல்லி கிரைமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் அவங்களுடைய நோக்கம் அந்த பிரச்சனை சார்ந்ததாகவோ அல்லது அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசக்கூடியதாகவோ இல்லாமல் அதிலிருந்து ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஊபியில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது ஹத்ராஸில். அது நடத்துனது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாமியாரோட ஆட்சி தான். ஆனால் அதன் கட்சியுடைய ஒரு பிரதிநிதி இங்கே சவுக்கால் அடிச்சுக்கிறார். ஒரு பெண்ணுக்காக சவுக்கால் அடிச்சுக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே அவங்க பெண்ணின் நலனுக்காக தான் சவுக்கால் அடிச்சுக்கிறாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. அது பார்க்க மாட்டேன் இது ஒன்று. அப்போ அவங்க சவுக்கால் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களோட நோக்கம் உண்மையிலேயே நீதி பெறுவதற்கானதா இல்லாமல் இந்த அநீதிகளை வைத்துக்கொண்டு நாம் எந்த இடத்துல இருக்கணுன்றதாகத்தான் அவங்களுடைய நோக்கம் இருக்குது. அதை தான் இந்த எழுத்தாளர் குவெஸ்டின் பண்ணுறாரு. தன்னுடைய ஒவ்வொரு கட்டுரைகள்லையும் எழுத்தாளர் குவெஸ்டின் பண்ணக்கூடியது அதுவாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த
இந்த வெப் சீரிஸ்களை பற்றி அவர் பேசிட்டு வரதா இருக்கட்டும், இந்த வெப் சீரிஸ்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை அவர் பேசிட்டு வரதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அந்த வெப் சீரிஸ் எடுத்தவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்றத வந்து ஆராய்ந்து அந்த வெறுமன கதையை மட்டும் சொல்லாமல் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரச்சனையையும் ஒரு சின்ன வரலாறாக சொல்கிறாரு. ஸோ இது வந்து வெறுமன வெப் சீரிஸோடைய விமர்சன கட்டுரையை மட்டும் நான் பார்க்கல, மாறா அந்த வெப் சீரிஸ்களை எடுத்தவங்க கூட இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அதனால இந்த கட்டுரையாளர் வந்து இது பற்றி என்னென்ன படங்கள் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இது பற்றி என்னென்ன மாதிரியான பேசப்பட்டிருக்கு, பேசின விஷயங்கள் எப்படி பேசுனாங்க, இவங்க பேசுனதில் எங்கே தவற விட்டாங்கன்றதை பற்றிலாம் சொல்கிறாரு. இந்த கருத்துரிமைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த எழுத்தாளருக்கு வந்து ஒரு அக்கறை என்னவா இருக்குன்னா, இப்போ கேரளா ஸ்டோரிஸ் வந்த போதாக இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்த போதாக இருக்கட்டும், நம்மை காட்டிலும் பலர் வந்து கருத்துரிமையை பற்றி பேசுனாங்க. அந்த கருத்துரிமை எதுக்கானதாக இருந்ததுன்னா, நான் எந்த குப்பையை வேணாலும் பேசுவேன், நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருந்தது. நான் எவ்வளவு அவதூறு பேசுவேன், நீ கேள்வி கேட்காத, ஏன்னா அது கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கருத்துரிமையை ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. அதாவது நீ உன் கருத்துரிமைன்றது குப்பையை பேசுறதுக்கு கிடையாது, அவதூறை பரப்புறதுக்கு கிடையாது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இந்திய இராணுவத்தை வச்சு ஒரு படம் வந்தது, காஷ்மீரை மையமாக வச்சு. அந்த படத்தை வந்து தணிக்கை செஞ்சது பார்த்தீங்கன்னா ஏடிஜிபிஐ, அதாவது இராணுவத்துக்குன்னு ஒரு துறை இருக்கும், அந்த பப்ளிக் ப்ராட்காஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனுக்கானது. நீங்கள் இராணுவத்தை பற்றி எந்த ஒரு காட்சி வச்சிங்கனாலுமே 2014க்கு பிறகு வந்த சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அந்த படங்களை வந்து நீங்கள் இராணுவத்துக்கு அனுப்பிச்சு தணிக்கை பெற்ற பிறகு தான் நீங்கள் அந்த படத்தை வந்து வெளியிட முடியும். இப்போ அமரன் படம் வந்தபோது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இது வந்து இராணுவத்தாலேயே தணிக்கை செய்யப்பட்ட படம் அப்படின்னாங்க. இப்போ நான் அமரனுக்கு கவுண்டராக நான் ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ பாலகோபாலோடைய ஒரு புத்தகத்தை மையமிட்டு, குறிப்பாக கலவர பள்ளத்தாக்கு காஷ்மீர் புத்தகத்தை மையமிட்டு நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன்னா, என் திரைப்படத்தை வந்து அந்த தணிக்கைத்துறை தணிக்கை செய்யுமா? செய்யாது. ஏன் செய்யாதுன்னா அது உண்மையை பேசுது. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களே ஒரு சட்டகத்தை உண்டாக்கிக்கிட்டு, இவங்களுக்கான சில நியாயங்களை உண்டாக்கிக்கிட்டு, இதுதான் நியாயம் இதுதான் நீதினு பேசுகிறாங்க. அதை இந்த எழுத்தாளர் தனது ஒவ்வொரு கட்டுரைகளிலையும் அதை தான் கொஸ்டின் பண்ணியிருக்கிறார். அந்த வருத்தம் தான் இந்த எழுத்தாளருக்கும் இருக்குது. ஏன்னா திரைப்படங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, மனிதர் ரொம்ப எளிதாக பல பொய் பிரச்சாரங்களை மக்களை நம்ப வைக்கும். இப்போ என் நண்பருக்கெல்லாம் இந்த கேரளா ஸ்டோரிஸ், அந்த நான் நிறைய படம் பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து தவறான கருத்து இருந்தது. இன்றைக்கி இஸ்லாம் ஃபோபியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரைப்படங்கள் தான் அதுக்கான வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது. நீங்கள் ராம ஜென்மம் பாபர் மஸ்ஜிதை இடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராமர் சீரியலை போட்டு காட்ட வேண்டியதாக இருந்தது. இப்படியான பல விஷயங்களை வந்து இந்த எழுத்தாளர் தொட்டு போயிருக்கிறாரு. வருங்காலங்களில் இந்த திறனாய்வு கூட்டத்தில் இன்னும் விரிவாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், ஜெய்பீம். சங்கர்தாஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏற்கனவே நேரம் ஆயிட்டதுனால சுருக்கமாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, புளியந்தோப்பு மோகன், இயக்குனர் ஜெயக்குமார் அவர்கள், அவருடைய ப்ளூ ஸ்டார் பார்த்து இப்போ தான் ரசித்தோம். அவர் வருவாரான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. அப்புறம் சந்துரு தான் சொன்னார், இல்லை சார் அவர் என்னுடைய நண்பர் தான், நான் நிச்சயமாக வர வச்சிடறேன்னாரு. அவர் ஒரே ஒரு இதுதான் கேட்டுக்கிட்டாரு, பேச சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. அவர் கடைசி வரைக்கும் போகிறார். பேசுறதுக்கு ஆசைப்பட்டால் தோழர் பேசலாம், அப்புறமா பேசுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆருயிர் நண்பர் பிரசாத் முருகன், அவர் இப்போதான் ஒரு படம் எடுத்தார். வீட்டிலலாம் நாங்கள் வந்து அடிக்கிற தடவை கேட்டுக்கிறதுக்கு அவருடைய பாடல் தான், போ போ ஷேகுவாரான அந்த பாட்டு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். அந்த பாட்டு தான் இப்போ ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இயக்குனர் பிரசாத் முருகன் அவர்கள், அப்புறம் இந்த ஏற்பாட்டுக்கு எனக்கு உதவி செய்த என்னுடைய ஆய்வு மாணவர் சந்துரு அவர்கள், என்னுடைய மாணவர் வரதராஜன், ஆகாஷ், அப்புறம் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பேராசிரியர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த மாணவர்கள், பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.